ஹாய் ஹலோ பீப்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்குக்காக ஒன் ஷாட் தான். அந்த பிசி சொல்ல அதோடைய 2/2 தான் பார்க்க போகிறோம். இதோட கம்ப்ளீட் ஆகிட்டுண்டா ஓகேவா. சரி, நம்ம அப்படியே வந்து ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம்டா. போன பாட்டில் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஒரு சைக்கோ மாதிரி நான் வந்து காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து வயகரா கலந்து கொடுக்கவும் அந்த எஃபெக்டில் வந்து நம்ம டெக்குக்கு வந்து கொஞ்சம் இது நடந்திருக்கும், மேக் அவுட் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட அங்கே வந்து ஜேகே கொஞ்சம் கேவலமாக வந்து பேசியிருப்பார். ஸோ நம்ம அப்படி தான் முடிச்சோண்டாக்கா. பிடிச்சோம். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னாக்கா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் வந்து இந்த ஸ்டோரி புரியும்டா. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஈவினிங் ஆகுதுட்டா. நம்ம டேங் எழுந்திரிக்கவே இல்லை, அப்படியே தான் வந்து படுத்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து வெளியில் போனவன் அவன் வரவே இல்லை. நம்ம டேங் வந்து எழுந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து அழுதுருப்பார். பட் எழுந்து அவன் ஃபேஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அவன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறான். இப்போ வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. அப்படியே கண்ணால் பார்க்குறாங்க. ஃபுல்லாக ஹிக்கீஸு. நேற்று நடந்த விஷயம் ஜங்குக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, டேங்க்கு ஞாபகம் இருக்குது. ஜங்குக்கு வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணி அதை பண்ணாங்க, எவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு பண்ணாங்க. டேங்க் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே எனக்கு தெரியுது. ஜேகே டேங்க் வந்து யோசிக்கிறாரு. ஜேகே நைட்டு என் கூட பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு ஏன் அவன் என்னை எப்படி பேசணும்? அவனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா? ஏன்னா இடையில கூட என்னையும் சொன்னான் அப்படின்ட்டு யோசிக்கவும், ஆமாம் நைட்டு வந்து டேங்கோ ஜேகே ஒன்றா இருக்கும்போது ஜேகே வந்து டேங்கோட நேம் வந்து சொல்லியிருப்பாரு. டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இடையில வந்து லவ் யூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த இதுலேயுமே அந்த பையன்லேயும் வந்து நம்ம டேங்க் வந்து காதில் வந்து விழுந்திருக்கோம். லவ் யூன்னு கூட சொன்னான். ஆனால் ஏன் காலையில் இப்படி பேசுகிறான்? அவனுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. டேங்க் வந்து ஜேகே வந்து தப்பாக யோசிக்கணும், இந்த மாதிரி பேசிட்டான், அவங்க கூட சண்டை போடணும், அவங்க கூட பேசக்கூடாது, இந்த மாதிரி கேவலமாக பேசிட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எதுவுமே இல்லை. அவன் நைட்டு வந்து நல்லா தான் ஹாப்பியாக தானே இருந்தான். திடீர்னு அவனுக்கு காலையில் என்ன ஆகிடுச்சு, என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஸோ வந்து அவன் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவனோட நைட்டு போட்டிருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்து வியோ பண்ணிவிட்டு வந்து கீழே வராங்க. வீடு ரொம்ப மெலியாக இருக்குது, டோர் ஓப்பனில் இருக்குது. டேங்க அவன் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு டீப் பிரேத்தை எடுத்துகிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையுமே சங்குக்குடைய வீட்டுக்கு வந்து ஷிப் பண்ணுறாங்க. அதுவும் சங்குக்குடைய ரூமுக்கே ஷிப் பண்ணுறாங்க. ஈவினிங் ஆகுது, ஒரு நைட்டு போல் ஆகுது, நைட்டு 10 மணி ஆகுது. சங்குக்கு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வரும்போது எப்போவுமே தேங்க வாசலில் உட்காந்துருப்பார்ல, திரும்பி பார்க்குறாங்க. பட் தேங்க இல்லை, வீட்டில் லைட் தெரியல. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. பட் வந்து அது எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீடு வந்து ஓப்பனில் இருக்குது. ஏன்னா காலையில் ஓப்பன் பண்ணிட்டு தானே வந்து போயிருப்பாங்க. ஸோ லாக்லாம் போடல, கதவு சாத்தி இருக்குது. அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. நம்ம எப்போவுமே ஜேகே உள்ளே வந்தாக்கா அங்கட்டே வந்து ஒன்று வந்து ஃபுட்டு வச்சுட்டு வாசலில் நிற்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த டேபிளில் வந்து அவன் மாடியில் இறங்கி வரும்போது ஃபுட் இருக்கும். பட் இப்போ வந்து எதுவுமே இல்லை. அவன் பெருசாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அவன் கிச்சனுக்கு போயிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வந்து மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகேக்கு பயங்கர ஷாக்கு. இவங்க என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தயாங் அப்படின்னு கோமா கூப்பிட வந்து திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பேசவே இல்லை. அவன் பாட்டுக்கும் அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. தயாங் கொண்டு தான் கூப்பிட்றேன். அவன் எதுவுமே காதில் வாங்கவே இல்லை. வந்து வெளியில் போகலான்னு பார்க்க ஜேகே தேங்கோட கை பிடிச்சிட்டு என்ன நடக்குது இங்கே, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஜேகே கையை வந்து தேங்க உதறி விட பார்க்குறாங்க. பட் அவனால் எடுக்க முடியல, ஏன்னா அவனோட கிரிப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது ஜேகே இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். தயாங் மூஞ்சியை முழிக்காதுன்னு சொன்னல, இங்கே என்ன பண்ணுற? அப்போ வந்து கையை உதறி விட்டுட்டு இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஒழுங்கா என் வீட்டு விட்டு வெளியே போயிடு. நான் ஏன் போகணும்? நான் எந்த தப்பும் பண்ணல, நான் வெளியில் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். இது பார்த்தையா லூசுத்தனமாக பேசாத, வீட்டை விட்டு வெளியில் போ, என்னால் போக முடியாது. பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப பண்ணுறேன். உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டைலேண்ட்டு உன்னை லவ் பண்ணுறேன். என்னால் என் முடிவை மாற்றிக்க முடியாது. நீ என்னை போன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஐ நோ நேற்று எதுவும் நடந்துருச்சு, ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காகலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது சங்குக்கு. யூ ஆர் மைன், ஐ எம் யோர்ஸ், ஓகேவா? என்னால் வெளியில் போக முடியாது. இப்போ நீ வெளியில் போகலன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவேன்? என்னால் போக முடியாது. அதே மீறி ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸ் இருக்கும். அதை அப்படியே உடச்சிட்டு அவளோட நெட்டில் வச்சுட்டு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசி என்னை வெளியில் போன்னு சொன்னேன், ஒரேடியாக போயிடும் பார்த்துக்கோ
அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு பயம் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பைப்பில் அந்த பயத்தை வந்து ஃபீல் பண்ணுது. பயம்லாம் இதானா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்ணுறேன். இல்லை எதுவும் பண்ணிக்காது, நீ இரு இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து வெளியில் போயிட்டாங்க. நீ போனால் எப்படி இருந்தாலும் இங்கே தாண்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு கிச்சனுக்கு போயிட்டு அவன் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. குக் பண்ணி ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கரெக்டாக ஜேகே வந்து உள்ளே வராரு. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து 12 மணி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கரெக்டாக அந்த டைம் இருக்கும். அவர் ஜேகே வந்து உள்ளே வராரு. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ வந்து ஜேகே வந்து பார்க்குறாங்க. சாப்பிடுதா? ஜேகே வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு மாடிக்கு போக பார்க்க ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கோபமாக சொல்ல இவனுமே வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்றாங்க. டேங்க் தான் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுவும் பேசவே இல்லாமல் படுக்க வந்து மேலே போயிட்டாங்க. இவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு டேங்க் வந்து ஜேக்கோட ரூமுக்கே போகிறாரு. இவர் பக்கத்தில் ரூம் இருக்குது, அங்கே போய் தூங்கு. முடியாது, நான் இங்கே தான் தூங்குவேன், நீயும் இங்கே தான் தூங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க டோரை லாக் பண்ணிட்டு அவங்க உள்ளே போய்ட்டு பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க. ஜேகேக்கு வந்து கடுப்பாக இருக்குது. அவன் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவன் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பெட்டில் வந்து படுக்கிறாங்க. நம்ம டேங்க் ஒரு ஒருத்தரையும் ஜேகே ஒரு ஒருத்தரையும் படுக்கிறாங்க. பட் எதுவுமே பேசிக்கவே இல்லை. டேக்கு ஒரு பக்கம் வந்து கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலுமே அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு வெளியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு படுத்துறாங்க. இங்கே ஜேகே வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஃபுல்லாக பெட்ஷீட்டை கவர் பண்ணி படுத்துக்கிறத பார்த்துட்டு அவன் லைட்டாக அவனுக்கு ஏன் அந்த சிரிப்பு வருதுன்னு தெரியல. அவன் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுமே வந்து அப்படி வந்து தூங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. ஐ வந்து காஃபி போடுறாங்க. அந்த காஃபி ஸ்மெல் அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. அந்த ஸ்மெல்லே ஜேகே வந்து எழுப்பி விட்டுச்சுன்னு சொல்லலாம். ஜேகே என்ன ஸ்மெல் இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே எழுந்திருக்கிறாங்க. டேங்குடைய வேலை எப்பவுமே ஃபுட்டு கொடுக்கறது மட்டும்தான். அதுவும் வந்து நைட்டு தான் கொடுப்பாங்க. மார்னிங் அவனுமே அவசரமாக கிளம்பி போயிடுவாங்க. அதோட நைட்டு வரும்போது தான் ஃபுட்டு மார்னிங்காக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. ஒரு பக்கம் காஃபி ஸ்மெல்லாக இருக்குது, ஒரு பக்கம் டிஃபன் ஸ்மெல்லாக இருக்குது. இவனுமே ஃப்ரெஷ்ஷப் பண்ணி எழுப்பி பார்க்குறாங்க. நம்ம தயாங் தான் அவன் ஃபுட்டு எல்லாத்தையுமே டேபிளில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஜங்குக் அப்படின்ட்டு பிரைட் ஸ்மைலோட சொல்ல ஜேகே வந்து நேற்று இருந்த கோவம் அதெல்லாம் மறந்துட்டு அவன் லைட்டாக வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் டேபிளில் உட்காரவும் சாப்பிட்றியா இல்லை காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். இங்கே பாரு, இந்த சாப்பாடு டெம்ப் பண்ணி தானே நீ வந்து நேரத்தோடு எழுந்திரிச்சிருக்க. நீ இப்போ எந்திரிக்கிற ஆள் கிடையாதே, அப்படியே இருந்தாலும் வாக்கிங் போகிற ஆள் தானே, இப்படி டிப்டாப்பாக ரெடி பண்ணிவிட்டு வந்து உட்கார மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாப் டு பாட்டம் பார்க்க ஆமாம் ஃபுல்லாக பைப்பில் ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. மார்னிங் ஒரு 8 மணி தான் இருக்கும். ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. ஏன்னா எப்போவுமே ஜங்குக்கு டேங்க் வந்து ஒர்க்குக்கு போயிடுவாங்க, அப்புறமா தான் ஜங்குக்கு போவாங்க. இப்போ வந்து சீக்கிரமாக வந்திருக்கவும் ஜேகே வந்து மாட்டிட்டுனா அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயும் பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காரவும் ஊன்னு சொல்லிட்டு ஜேகேவும் சாப்பிட்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. டேங்க் சமைக்கிற ஃபுட் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன ரொம்ப நல்லா இருக்குது தானே அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து டேங்க் பார்க்குறாங்க. முன்னாடி நான் போட்டு தான் சமைச்சேன், ஆனால் இப்போ எக்ஸ்ட்ராவில் போட்டு சமைச்சிருக்கேன், நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவன் படகு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போகும்போது இதை குடி அப்படிங்கிற மாதிரி காஃபி கொடுக்க அவன் ஏன்னு பார்க்குறாங்க. இந்த காஃபி டெம்ப் பண்ணி தான் நீ எழுந்திரிச்ச, இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காஃபி கொடுக்க டேங்க் ஜேகேமே வந்து குடிக்கிறாங்க. அப்போ ஜேகே குடிச்செல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது அப்போ டேங்கு ஜங்குக் அப்படின்னு கூடும். ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது வேறு டேங்க், இதுக்கப்புறம் நீ பார்க்க போகிறது வேறு டேங்க். எல்லாமே நான் உனக்கு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன். நான் உன்னை ரொம்ப மேடாக லவ் பண்ணுறேன், சொல்லப்போனால் பைத்தியக்காரத்தனமாக நான் லவ் பண்ணுறேன். நீ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, பேடாலையும் சரி, இல்லை என்னை ஃபிசிக்கலாகவே நீ வந்து ஹர்ட் பண்ணாலுமே சரி, மென்டலாக ஹர்ட் பண்ணாலும் சரி, நான் எப்போவுமே உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே வந்து டேங்க் பார்க்குறாரு. டேவுடைய கண்ணை பார்க்குறாரு. அதில் அவ்வளோ லவ் இருக்குது. எதுலேயுமே போய் தெரியல, அவ்வளோ லவ் இருக்குது. பட் ஜேகே வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு படுக்க வெளியில் போயிட்டாங்க. ஜேகே காரில் உட்காந்துருக்கும் போது இவன் என்ன நிஜமாக லவ் பண்ணுறானா என்ன? இல்லை, யாராலையும் ஒரு பர்சனை கண்டிப்பாக ட்ரூவாக லவ் பண்ண முடியாது. ஆமாம், கண்டிப்பாக ட்ரூவாக லவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து போயிட்டாங்க. இப்போ ஜேகே பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னாக்கா, அவங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்களும் அதே மாதிரி சொல்லவும் ஜேகேக்கு எப்படி மைண்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சினாக்கா யாருமே வந்து கண்டிப்பாக ட்ரூ லவ் பண்ண முடியாது. யாராச்சும் ஒருத்தர் ட்ரூ லவ்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா பேரண்ட்ஸை பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்கு அந்த பேரண்ட்ஸேக்கே வந்து ட்ரூ லவ் இல்லை அப்படிங்கும் போது அவன் எதை பார்ப்பான்? ஸோ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ் ஒன்றும் கிடையாது. யாருமே கடைசி வரைக்கும் ட்ரூவாக லவ் பண்ணிவிட்டு ஒன்றா இருக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் பாதிலே போயிடுவாங்க, இல்லைனா சீட் பண்ணுவாங்க. இதுதான் அவனுடைய மைண்ட் ஆஃப் இது. ஆனால் வந்து நம்ம ஜேகே வந்து டேங்கோடைய எப்போ பார்க்க வந்து அவனோட மனசில் நினைக்கிறாங்கனாக்கா, இந்த தாட்டை வந்து ஜங்குக்கு மனசில் உடைக்கணும்.
அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அவனுக்கு புரியணும். உண்மையான லவ் இருக்குது அப்படிங்கிறதே நான் அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம தயாங்குடைய இதாக இருக்குது. ஸோ 2 பேரும் வந்து வெவ்வேறு பாதையில் அப்படியே வந்து போகிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கவும் ஸோ ஒரு ஃபைன் டே வந்து நம்ம ஜேகே வந்து அதிகமாக வந்து நைட்டில் தான் நான் வெளியில் போவான். அதே மாதிரி வந்து நைட்டு வந்து டேங்கு தூங்கினதுக்கப்புறமா ஜேகே வந்து எழுந்து வந்து வெளியில் வந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்குது. டேங்கு தூங்கினதுக்கப்புறமா ஜேகே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு தான் வருவாங்க. கிட்டத்தட்ட மிட் நைட்டில் அப்படி இல்லைன்னா மார்னிங் 4 மணிக்கு ஸோ அந்த மாதிரி தான் வருவாங்க. டேங்கு அது தெரியாது, நல்லா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, டேங்க் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சிருக்காங்க. அப்போ ஜேகேவுடைய கார் சவுண்ட் கேட்குது. ஜேகே கார் வெளியில் போகிற சவுண்ட் கேட்குது. இந்த டைமில் இவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துருப்பாங்க. அவனுக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வந்திருக்காது. இந்த நேரத்தில் எங்கே போகிறான், அதுவும் சொல்லாமல் போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் சைலண்டாக இருந்திருப்பாங்க. தூக்கம் வந்திருக்காது. அதே மாதிரி 3 மணி போல் ஜேகேவுடைய கார் சவுண்ட் கேட்டிருக்கும். அவன் வந்துட்டாங்கிற மாதிரி அவன் ஜேகே டேங்க் என்ன பண்ணுறாங்க, நல்லா படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஜேகே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டேங்க் பக்கத்துலேயே சைலண்ட்டாக வந்து படுத்துக்கிறாங்க. எங்கே போயிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி டைமே வந்து யோசிக்கிறாங்க. ஸோ மார்னிங் எதுவுமே கேட்டுக்கவே இல்லை. ஆஸ் யூஷுவல் மார்னிங் போகிற மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு வந்து போயிட்டு இருக்காரு. இவன் பெருசாக ஃபஸ்ட்டு எதுவுமே வந்து கேட்டுக்கல. சரி ஏதாச்சும் அர்ஜென்ட் ஒர்க் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுடுறாங்க. ஸோ வந்து தினமும் போக மாட்டாங்க, பட் அடிக்கடி வந்து இந்த மாதிரி போவாங்க. அப்போ அன்னைக்கு மட்டும் தான் தேங்க எந்திரிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் எந்திரிச்சிருப்பாங்க. அப்போ ஜேகே வந்து பக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் ஓகே அன்றைக்கி ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் போயிட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி டேங்குமே வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இக்னோர் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம டேங்கோ வந்து ஜேகே வந்து கொஞ்சம் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முன்னாடி ரொம்ப உருன்னு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பாண்டில் தானே 2 பேரும் இருந்தாங்க. எவ்வளோன்னு அந்த கோவத்தை காமிக்க முடியும். ஸோ கொஞ்சம் வந்து அப்படியே வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஃபைன் டே வந்து நம்ம டேங் வந்து ஜேகிட்ட ஜங்குக் அப்போ ஜேகே இங்கே பார்த்தாங்க எல்லாமே இப்போ நார்மலாக தான் போயிட்டு இருக்குது. நம்ம பழையபடி இருக்கலாம், ஆனால் இதுக்குள்ளே இந்த லவ்வை வந்து இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜேகே தயாங் நீ போய் சொல்லாத, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜங்குக். ஆனால் இங்கே பாரு தயாங், இந்த உலகத்தில் ட்ரூ லவ் அப்படிங்கிறது கிடையாது. யாருமே யாரையுமே ட்ரூ லவ் பண்ண முடியாது. ப்ளீஸ், இது ஜஸ்ட் அஃபெக்ஷன். நான் உங்க கூட இருக்கிறதுனால, நான் உங்க கூட பேசுகிறதுனால, பழகிறதுனால ஜஸ்ட்டு என் மேலே ஒரு அட்ராக்ட் ஆகிருப்பேன். மேபி அது கூட உனக்கு லவ்வாக தோணு இருக்கும், பட் ட்ரூ லவ் கிடையாது. நான் என்ன பண்ணாக்கா நான் உன்னை உண்மையை லவ் பண்ணுறேன்னு நீ நம்புவேன். நீ என்ன பண்ணாலும் எனக்கு அந்த நம்பிக்கை வராது தயாங்க. ஐம் சாரி ஜங்குக், கொஞ்சம் யோசிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசாத, நீ நார்மலாக பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசு. இல்லை ஜங்குக் நான் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேங் வந்து அப்படியே வந்து சைலண்ட் ஆகிட்டாரு. ஸோ அப்படியே டேஸ் போகுது. பழையபடி 2 பேரும் வந்து வெளியில் போகிறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ முன்ன மாதிரி நிறைய விஷயத்த ஜேகே வந்து ஷேர் பண்ண இது பண்ணுறாங்க. ஜேகேவும் ஷேர் பண்ணுறாங்க. டேங்குமே அவனுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜேகேக்கு வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டைம் வந்து போகுது. கொஞ்சம் நாளாக பார்க்குறாங்க ஜேகே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. முன்னாடி ரொம்ப கோல்டாக இருப்பார், இப்போ கொஞ்சம் சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா ஸ்டே பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வந்து சைல்டிஷாக வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைல்டிஷ் மீன்ஸ் டேங்கிட்ட ரொம்ப லவ்லியாக இருக்கிறது, ஒரு நிறைய விஷயங்களுக்கு வந்து சண்டை போடுறது, செல்லமாக சண்டை போடுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய மூமெண்ட்ஸ் நடக்குது. ஜேகேக்கு வந்து டேங்க் வந்து அது பிடிச்சிருக்கு. நம்மக்கிட்ட லவ் சொல்லலை அப்படின்னாலும் அவங்க நம்ம லவ் பண்ணுற பர்சனோட கூட இருந்தால் போதும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் நம்ம டேங் வந்து இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் ஜேகே கிட்டேன்னு அவருக்கு அவருடைய லவ் மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதனால் வந்து டேங் வந்து அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப மேடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரத்தனமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரை வந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப ஒரு சைக்கோத்தனமாக லவ் பண்ணும்போது தான் அவங்க தப்பே பண்ணாலும் அது நமக்கு தப்புன்னு தோணாது. ஸோ அந்த லெவலில் தான் இப்போ நம்ம டேங் இருக்காங்க. ஜேகே என்னதான் தப்பு பண்ணாலும் அது நமக்கு தப்புன்னு ரியலைஸ் ஆக மாட்டேங்குது. அந்த லெவலில் தான் டேங் இருக்காங்க. ஸோ இப்படி நாட்கள் வந்து அழகாக போகுது. நிறைய மூமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அப்பப்போ வந்து டேங் வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. ஜேகேக்கு அதெல்லாம் புல்ல வரைக்கும் அவனும் சொல்லி பார்த்துட்டான். ஆனால் அந்த டேங் வந்து விட்ற மாதிரி தெரியல. அவன் ஃப்ளர்ட் பண்ணுவான், ஃப்ளர்ட்டிங் வேர்ட்ஸ் போடுவான். ஃப்ளர்ட்டிங் வேர்ட்ஸ் மீன்ஸ் நீ ஏன் இவ்வளோ ஹாட்டாக இருக்க, நீ ஏன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, உன் மசில்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சீஸியாக பேசுவோம். ஜேகேக்கே வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஷை ஆகும். அது வந்து அவனுக்கு வந்து பிடிக்கும். டேங் வந்து ஜேகே கிட்ட இப்படி இருக்கிறது வந்து பிடிக்கும்.
மிரட்டி எடுப்பாங்க, உருட்டி எடுப்பாங்க, எல்லா விஷயமும் நடக்கும். எல்லாத்தையுமே ஜேகே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் லவ் மட்டும் இல்லையாமா. லவ் மட்டும் சொல்ல மாட்டாங்க. லவ் பண்ணுறாங்க பட் வந்து சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு வந்து அந்த மைண்ட்லேயே அந்த தாட் வந்து மாறணும்ல. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஏன்னா மனசில் அது டீப்பாக பதிஞ்சிருச்சு ஜங்குக் மனசில். இப்போ ஒரு நாள் வந்து நம்ம ஜேகே தான் வெளியில் போகிறாரு. டேங் வந்து அதே போல் மிட் நைட்டில் எழுந்து பார்க்குறாரு. ஜங்குக் வந்து இல்லை. டேங் யோசிக்கிறாங்க, எங்கே போயிட்டான் இவன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 3 டேஸ் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க நம்ம ஜேகே. டேங்குமே அதை நோட் பண்ணுறாரு. இவன் எங்கே போகிறான் கேட்டாக்கா, நீ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு ஏதோ வியோடாக படுது. போயிட்டு வரும்போது இவன் ஃபேஸையும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் சீட் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக அவனுக்குள்ளே யோசிக்க, இல்லை இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து நெக்ஸ்ட் டே போட போகிற ஷர்ட்டை டேங் தான் எடுத்து வைப்பார். அதில் வந்து ஏதோ ஒரு சிப் மாதிரி சொல்லி கொடுத்தான் பைப்பில். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜேகே வந்து டேங் நல்லா தூங்கிட்டானான்னு பார்த்துட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஜேகே வந்து கிளம்புறாங்க. டேங்குமே பின்னாடியே போகிறாங்க. ஜேகே காரில் போகிறாங்க. டேங் வந்து ஒரு டாக்ஸி வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்ஸியில் போகிறாங்க. இப்போ நைட்டு பார்த்தோம் அப்படின்னா மணி ஒரு 12 மணி இருக்கும். ஸோ டேங்குமே வந்து ஜேகே பின்னாடியே போகிறாங்க. ஜங்குக் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நிறைய ரோட்டில் நிறைய கார் போகும், அதனால விட்டுட்டாங்க. கொஞ்சம் தூரத்தில் அந்த காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜேகே ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி போயிட்டு இருக்காங்க. டேங்குமே இறங்கி அவனுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு அவனுமே ஜேகே பின்னாடியே போகிறாங்க. ஆனால் அந்த ஜிபிஎஸ் ட்ராக் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நைட் டைம் ரொம்ப டார்க்காக இருக்குது. அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஜேகே போக டேங்குமே இங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபோனெல்லாம் சைலண்ட்டில் போட்டாங்க. ரொம்ப சைலண்ட்டாக உள்ளே போகிறாங்க. எந்த ஒரு இதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அங்கே ஒரு சில சவுண்ட்ஸ் கேட்குது. அதாவது பேட்ஸு ஏதாச்சும் அனிமல்ஸ் போச்சுன்னா சவுண்டு கேட்கும்ல. ஸோ அந்த சவுண்ட்ஸ் மட்டும் கேட்குது. டேக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறாங்க, ஜங்குக் வந்து காணும். சரி அவன் காணுன்னா என்ன, நம்ம ஜிபிஎஸ் ட்ராக் இருக்குல்ல அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி உள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க. அது இவனுக்கு வந்து இவன்கிட்டேன்னு ஒரு 1/2 hour தூரத்தில் தான் இருக்குது. உள்ளே போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்திருப்பான். ஸோ அவ்வளோ தூரம் இருக்குது. கரெக்டாக அந்த ஜிபிஎஸ் ட்ராக் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடிக்குது. அது இவன் இருக்கிற பிளேஸில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடக்கிற வாக்கிங் இது தான் ஸ்டாப் ஆகிருக்கு. டேங் வந்து அந்த இவ்வளோ நேரம் அந்த ஜிபிஎஸ் ட்ராக் அதே வந்து பார்த்துட்டே வந்திருப்பார். இப்போ சடனாக நிமிர்ந்து பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு. என்ன இது அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்காக பார்க்க, அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் லைட் எரியுது. லைட்டு மீன்ஸ் அந்த லேம்ப் அது மாதிரி வீட்டுக்குள்ளே மட்டும், அதாவது மெழுகுவர்த்தி கொளுத்தி அந்த மாதிரி பெட்ரோமாஸ் லைட்ஸ் அந்த மாதிரி லைட்ஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி வந்து கேண்டில்ஸ் பெட்ரோமாஸ் லைட்ஸும் அந்த மாதிரி தான் எரியுது. அவன் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டு உள்ளே வராங்க. சுற்றி அருவி சவுண்ட் கேட்குது. அவனுக்கு நல்லா அந்த அருவி சவுண்ட் நல்லா கேட்குது. அது சுற்றி அந்த சவுண்ட் இருக்குது. எங்கே அப்படிங்கிற மாதிரி அவன் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இந்த வெளிச்சத்தில் அந்த மூணோட வெளிச்சத்தில் அந்த அந்த அருவிக்கு மேலே தான் அந்த மூணு இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. லிட்டரலி அவள் என்னத்துக்கு வந்தாங்கிறத மறந்துட்டு ஸ்டன் ஆகி அதை பார்க்குறாங்க. அந்த அருவி ரொம்ப கிட்டக்க அந்த தண்ணி ஊற்றுது. அந்த இடத்த பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் அப்படியே பேன் பார்த்துக்கிட்டே முன்னாடி நடக்கிறாங்க. அதாவது நான் வீட்டை இக்னோர் பண்ணிட்டேன் டேங் பைப்பில். அந்த அருவியை பார்த்துட்டு முன்னாடி நடக்கிறாங்க. அருவிலேன்னு அதுவும் அமைதியாக இருக்கிற டைமில் தண்ணி ஊற்றும் போது எவ்வளோ சவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சவுண்டாக இருக்குது. சம்டைம்ஸ் அந்த சவுண்டு வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம டேங்க் அப்படி கிடையாது. அந்த சவுண்டு அவ்வளோ இனிமையாக இருக்குது. அப்படியே முன்னாடி போயிட்டு அந்த தண்ணி ஊற்றுறதை பார்த்துட்டே இருக்காங்க. அங்கங்கே மின்மினி பூச்சி எல்லாம் பறக்குது. அந்த இடத்த பார்க்கறதுக்கு அங்கங்கே ஃப்ளவர்ஸ் இருக்குது, அங்கங்கே வந்து கிரேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது. வேணே அதே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ யாரோ அவனுடைய ஷோல்டரில் வந்து கை வைக்கிறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அவனுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுச்சு. யார் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக திரும்ப ஜேகே தான். டேங்கே பார்க்குறாங்க. ஜேகே பட்டேக்கிட்ட, இங்கே நீ என்ன பண்ணுற, இங்கே எப்படி வந்த? அப்போ டே வந்து அப்போ தான் ரியாலிட்டி வந்துட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற ஜங்கு, நீ ஏன் இங்கே வந்த? நீ பாரு, நான் எதுக்கு வருவேன், அதை பற்றி நீ கேர் பண்ணாத. நீ எதுக்கு வந்த? நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ சரியே கிடையாது ஜங்கு. எங்கேயோ நைட்டில் வெளியில் போகிற, லேட் நைட் வீட்டுக்கு வர, இதெல்லாம் நான் கவனிக்காமல் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன என்னை ஏமாத்துறியா நீ? சீட் பண்ணுறியா ஜங்குக்? யார் அவ, எவருக்கா உள்ள அப்படிங்கிற மாதிரி டேங் உள்ளே போக, அப்போ ஜேகே பாரு, நான் யாரையும் சீட்லாம் பண்ணல, நான் சீட்டும் பண்ண மாட்டேன். நீங்கள் யாரும் கிடையாது, நீ வீட்டுக்குள்ளே போகாத. அதான் யாரும் இல்லைல்ல, நான் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எங்கள் ஜேகேக்கு ஒரு பதட்டமாக இருக்குது.
என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பதட்டமாக பின்னாடி ஓடுறாங்க. அதாவது ஜேகே வந்து அவன் பேஸ்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க அந்த வீட்டில். அப்போ வந்து வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்கவும் அப்போ தான் வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் வெளியில் வந்து பார்த்துருப்பாங்க. டேங் இருந்திருப்பார். எனக்கு ஷாக்காக இருக்கும். பட் எதுவுமே காட்டுக்காமல் சைலண்ட்டாக பேசிட்டுருப்பார். ஜேகே டேங் வீட்டுக்குள்ளே வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. எங்கே அவன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். பாரு நான் வெளியில் வரும்போது இந்த பாரு இது பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு செப்பலை காட்டவும் அது வந்து ஹீல்ஸு. எவ்வளோ ஒருத்தங்க இருக்கா, நீ என்னை சீட் பண்ணுற ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கற்றுக்கிட்டே அப்படியே உள்ளே போகிறாங்க. பேஸ்மெண்ட் வழியாக தானே வந்திருப்பாங்க. பேஸ்மெண்ட் ஓப்பனில் தான் இருக்குது. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கவும் இங்கே பார்த்து அங்கே போகாத, இது என்ன இடம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி பார்க்கவும் அப்போ தான் அந்த பாடியை வந்து அங்கே உள்ள ஒரு பாத் டப்பில் போட்டு பாயப்பில் கரைச்சிட்டு வந்துருவோம். அதாவது ஆசிட்டை ஊற்றி. அவ்வளோதான், அந்த பாடி கரையிறதும் அந்த பொண்ணுடைய சவுண்ட் வந்து அடங்கிடுச்சு. கத்தெல்லாம் இல்லை, அடங்கிடுச்சு. பட் அது ஒரு 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 உடம்புங்கிறது நம்ம டேங்கால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படியே பேடாக நிற்கிறாங்க பாரு நம்ம டேங்கு. அவ்வளோதான், அவனுக்கு என்ன பேசுறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறது ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணவும் அந்த ஸ்மெல் அப்படியே வந்து அடிக்குது. பட் அது எதுலேயுமே கேர் பண்ணிக்காமல் அந்த இடத்தையே பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே பின்னாடி வந்துட்டு டேங் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கவும் பட் டேங்க் ஃப்ரீஸ் ஆகிட்டான். அவனால் சுத்தமாக முடியல. அவன் கால் நவரல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடூர கொலை அவன் அதை பார்க்கவே இல்லை. அவன் அப்படியே இருக்கான். இப்போ நம்ம வெளியில் போகலாம் வா அப்படின்னு சொல்லவும் அவ்வளோதான், ஆள் ஃபைண்ட் ஆகிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்ணை முழிச்சு பார்க்குறான். டேங்க் ஜேகே அந்த ஃபாரஸ்ட் வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே தான் இருக்கான். ஜேகே டேங்க் வந்துட்டு ஜங்குக் நீ அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் வந்து பயம் வருது. ஜங்குக் அது நீ அப்படிங்கிற மாதிரி. அவன் ஜேகே பார்த்து கொஞ்சம் பயப்பட தயாங் நீ பயப்படாத தயாங் ப்ளீஸ், பயப்படாத தயாங், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தயாங், நீ பயப்படாத, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஜங்குக், ஆனால் நீ பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ இப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க, நீங்கள் அந்த இடத்துல அவ்வளோ ஆசிட்ஸ் என்னென்னமோ இருக்குது அந்த இடத்துல ஜங்குக், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அவனால் பேச முடியல. அவன் கேட்கவும் அப்போ ஜேகே வந்து தேங்குடைய ஃபேஸை ஹோல்ட் பண்ண போக தட்டி விட்டுடுறாங்க. இவ்வளோ நாள் ஜேகே அதை பண்ணியிருப்பாங்க. இப்போ தே வந்து அந்த மாதிரி தட்டி விடவும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்குது. அப்போ தான் ஜேகே வந்து அவனுக்கு நடந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நான் கொலை பண்ணுறது யாருமே வந்து நல்லவங்க கிடையாது, நல்லவங்களை யாரையுமே நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணுறவங்க, சீட் பண்ணுறவங்க, இவங்கள மட்டும்தான் நான் இது பண்ணுறேன், வேறு யாருமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓ, பண்ணுறது தப்பு, அதை நீ நியாயப்படுத்த பார்க்குறேன் ஜங்குக், தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யார், அதுக்கு தானே கடவுள் போலீஸ் இதெல்லாம் இருக்குது, அவங்கள தண்டனை கொடுக்க மாட்டாங்க தயவங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன் நான் கொலை பண்ணுறவங்களுக்கு குழந்தை இருக்கலாம், அந்த குழந்தை அனாதையாக போகலாம், அதை நினச்சி நீ வரி பண்ணலாம், ஆனால் அந்த குழந்தையோட எதிர்காலமும் இந்த மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல, என் அப்பா மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். என் மேலே தப்பு இல்லை, எல்லோரும் அரிப்படுத்தவங்களாக இருக்காங்க. எப்போன்னு ஒன்று என் பணத்துக்கு வராங்க, இல்லைன்னா என் உடம்புக்கு வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த வெக்கமான எதுவுமே கிடையாது. நான் எவ்வளோ தான் வேணாம் தள்ளிப்போன்னு வார்னிங் கொடுத்தாலும் திருப்பி என்கிட்ட தான் வராங்க. என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் அவங்க கூட ஜாலியெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற நம்மளும் சொல்லவும் ஜேகே வந்து பார்க்குறாங்க. தேங்க தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற பர்சன் தானே, அவன் மனசில் என்ன பையன் இருக்குது அப்படிங்கிறத தேங்கெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவனை தாட்டை தானே எல்லாருமே சீட் பண்ணுற பர்சன் தான் அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு பர்சனுக்கு யார் என்ன பண்ணாலும் அப்படி தானே தோணும். பட் டேங் வந்து உடனே நம்ம கரைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். இல்லை, என்ன தான் இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு, நான் கண்டிப்பாக இதை நான் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எழுந்து போக. பட் ஜேகே இங்கே பார்த்தா அவங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சேர் எடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போது ஜேகே தேங்க ஒன்றே ஆமல்ல, இது எவ்வளோ நாள் நீ பண்ணுறியோ கண்டிப்பாக இது போலீஸஸ்க்கெலாம் தெரியாமல் இருந்திருக்காது, நான் புரிஞ்சவங்க அப்படின்னு எழுந்து போக டேங் வந்து ஜேகே தேங்க கையை பிடிச்சிட்டு இங்கே பார் நீ போகாத அப்படின்னு சொல்லவும் நான் ஏன் போகக்கூடாது, இவ்வளோ நாளாக நான் போகணும் தானே நீ ஆசைப்பட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கவும் தேங்க எவ்வளோ போகாதன்னு ஜேகே எவ்வளோ தேங்க சொல்கிறாங்க.
ஆனால் தேய் வந்து நான் போயே தீருவேன். ஏன்னா வந்து அவன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் அவனால் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. 2 மைண்டில் இருக்குது. ஸோ செக்கி டேங் வந்து போய் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் ஜங்குக்கு வந்து டேங்கை விடக்கூடாது. போலீஸ்னு ஒரு அறை, அவ்வளோதான். டேங் வந்து ஃபைண்ட் ஆகிடுறாங்க. அப்போ தான் அந்த டார்க் ரூமில் வந்து தேங்கை வந்து ஜேகே வந்து தேங்கை வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாரு. அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஒரே இடத்தை பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. ஏன் ஜங்கு ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல உட்காந்து அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே நம்ம ஜங்குக்கு தான் ஃபுட் எடுத்துகிட்டு வராரு. சாப்பிட தேங்க அப்படின்ட்டு அந்த ஃபுட்டை கொடுக்க அவன் திரும்பி திரும்பிக்கிறாங்க. ப்ளீஸ்டா என்ன அடிக்க வைக்காது. ஒரு தடவை உன்னை அடித்ததே என்னால் தாங்க முடியலை. ப்ளீஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்ல என்னால் முடியாது, எனக்கு பசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ப்ளீஸ் ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் நம்ம தான் பைப்பில் தான் லவ்வில் இருக்கானே, மூளை இருக்கானே, அவனை மனசு அப்படியே கரையுது. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிக்கனை வந்து ஊட்டி விடுறாங்க. டே வந்து சாப்பிட்றாங்க. ஜங்குக் ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. பார்த்தையாங் என்னால் உடனே சேஞ்ச் பண்ண முடியாது, நான் ட்ரை பண்ணுறேன், என் கையாவது விடு அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் கழட்டி விட்டா நீ போயிடுவேன், நான் போக மாட்டேன், எல்லாத்தையும் கழட்டி விடு அப்படின்னு சொல்லவும் இல்லை அது கழட்டி விடு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு செக்கி எல்லாத்தையும் கழட்டி விடுறாங்க. ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது பேஸ்மெண்ட்லேயே வேறு பிளேஸு. அந்த பேஸ்மெண்ட்டில் மேலே வந்துட்டு இப்போ ஹாலில் வந்து உட்காராங்க. இப்போ தான் நல்லா ப்ரீத்தே பண்ண முடியுதுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவன் ப்ரீத் பண்ணுறாங்க. சாரி டேங் அப்படின்னு ஜெய்கி சொல்ல சைக்கோ வாணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு என்ன பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுதுன்னா ஆமாம் நான் சைக்கோ தான். ஜேகே டேங் வந்து அழுக வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏன்னா வந்து இவ்வளோ சஃபராக இருக்காங்க, எதனால் சஃபராக இருக்காங்கன்னா ஜேகேக்கு வந்து டேங்க் வந்து தெரியும்ல. ஸோ அதனால் நம்மளுமே அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். இங்கே பாரு ஜங்கு டேங்க் ஜேகே அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து கூப்பிட ஜேகே வந்து பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இது நடக்கக்கூடாது. அப்போ வந்து தேங்க வந்து ஜேகே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிடவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு டேக்குக்கு 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. தேங்க வச்சுட்டு எதுவுமே பேசவே இல்லை. ஒரு 2 days அந்த மாதிரி போகுது. ஜேகே தான் பேசுகிறாங்க. இப்போ இன்கேஸ் வந்து ஜேகே தான் குக் பண்ணுறாங்க, டேங்கை ஃபீட் பண்ணுறாங்க. டே வந்து அவனுக்கு வந்து ஒரு பக்கம் சொல்ல டபுள் மைண்டடாக இருக்குது. அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் மேலே கோவம் பட முடியல, அவனை வந்து திட்ட முடியல, விட்டுட்டு போக முடியல. அப்படி ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்காங்க நம்ம டேங்கு. இப்போ வந்து 1 வாரம் போல் ஆகுது. நம்ம ஜங்குக்கு சொல்லு தேங்க் என்ன வேணும்? இது வேணுமா? ஆமாம் எனக்கு ஒன்று வேணும். என்ன? நான் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு யோசிக்கிறியா? அவள் ஜேக்கியும் தலையாட்டுறாங்க. என்ன நீ லவ் பண்ணுறியா ஜங்குக் அப்படின்னு கேட்கவும் ஜேக்கி பார்க்குறாங்க. சொல்லு என்ன லவ் பண்ணுறியா? அப்போ ஜேக்கியும் டேங்கை பார்த்துட்டு நானுமே உங்ககிட்டனே என் லவ்வை மறைக்கணும் சொல்லக்கூடாதுன்னு தான் டேங் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னையும் மீறி எல்லாம் வெளியில் வருது. நான் இவ்வளோ நாள் உண்மையில் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் ஒன்று லவ் பண்ணாமல் இருக்க முடியல தயாங் அப்படின்னு ஜேகே சொல்ல ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே வந்து ஹக் பண்ணிவிட்டு இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறேன். பாஸ்ட் எல்லாத்தையும் விடு, இப்போ நடக்கிறதையும் விடு. நம்ம ஃப்யூச்சர் அதில் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறேன். எனக்கு நீ வேணும்னு தோணுது. ஆனால் எனக்கு நீ சைக்கோவெல்லாம் வேணாம். ஒரு ஒரு நார்மலான ஒரு பர்சன் ஜங்குக்காக வேணும். என்னால் உன்னை விட முடியலடா. நீ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சவனால உன்னை விட முடியல, உன்னை விட்டு போக முடியல. ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜங்குக், எனக்காக ஒன்று பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும் டேங்க ஜேகேமே நீ என்ன சொல்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் டேங்க வந்து ஜேகே பார்த்துட்டு நம்ம எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகே டேங்க பார்க்குறாரு. எனக்கு இந்த இடத்துல இருக்க முடியல, இங்கே இருந்தாக்கா அதே தாட்டாக தான் இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் போயிடலாமா? நியூ பர்சன்ஸ், நியூ பீப்புள்ஸ், நியூ அட்மாஸ்பியர், நியூ லைஃப், நம்ம சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் ஜேகே உடனே சரின்றாங்க. இப்போ 2 பேரும் கிளம்பி ஒரு வில்லேஜ் சைடு கொரியா விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போயிட்டு ஒரு வில்லேஜ் சைடு வந்து 2 பேரும் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த வில்லேஜ் அதான் நான் சொன்னேன், ஜேகே வந்து கொஞ்சம் பணக்கார பையன் தான். ஏன்னா பிஸ்னஸில் பெரிய ஆளாக வந்துடுமா, நிறையா பிஸ்னஸ் நடக்குது அவனுக்கு. அவன் போகணுன்னு அவசியம் கிடையாது, எல்லாத்துக்கும் நிறைய பேர் வந்து இன்சார்ஜாக போட்டிருப்பான். ஸோ அவனுக்கு வந்து போய் ஒர்க் பண்ணலாம் கிடையாது, அவன் அக்கௌண்ட்டில் மணி வந்து கிரெடிட் ஆகிடும். ஒரு வில்லேஜ் பக்கம் போகிறான்.
அங்கே வந்து சுற்றி வில்லேஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க. சுற்றி அந்த வயல், ஸோ அந்த மாதிரியான பிளேஸஸாக இருக்குது. அதுக்கும் நடுவில் சுற்றி வயல், நடுவில் ஒரு க்யூட்டான வீடு. மாடி வீடுன்னும் சொல்லலாம், சம்டைம்ஸ் நம்ம வந்து ஓட்டு வீடும் சொல்லலாம். அதாவது மாடியில் ரூம்ஸ் இருக்கும், ஆனால் அந்த டெரஸுங்கிறது வந்து முன்னாடி பக்கம் இருக்குது. அந்த பின்னாடி சைடு மட்டும் தான் டெரஸ் மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து ஓடு வச்சு கவர் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடு அழகாக இருக்குது. அந்த வீடு டேங் உள்ளே போய் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி ஜங்குக்கு இந்த வீடை செலக்ட் பண்ண அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உனக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு டேங் வந்து உள்ளே போயிட்டு அந்த வீட்டை அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜங்குக்குமே வந்து டேங் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுமே திங்ஸஸ்லாம் போய்ட்டு ரூமில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் என்ன, நியூவாக அந்த இடத்துல வந்து நியூ லைஃப்பை வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேங் வந்து ஆஸ் யூஷுவல் அவன் புக் எழுதுகிற அந்த பேஷனை விடவே இல்லை. அவன் புக் ரைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போதைக்கு ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே அவனோட புக்கை வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ புக்கு வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 புக்கு ரைட் பண்ணியிருப்பாங்க. நல்லாவே ரீச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதுகிறாங்க. அதாவது அவனோட லைஃப் ஸ்டோரியே அதே வந்து ஒரு புக்கை வந்து எழுதுகிறாங்க. ஃபைனலாக அந்த புக்கு ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டாங்க. அது பப்ளிஷ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு மாதத்தில் அது பப்ளிஷ் ஆகிடும். ஸோ டேங் மட்டும்தான் ஒர்க்குக்கு போவார். ஜேகே வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ ஜேகே சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த வில்லேஜில் வந்து ஸ்கூல்ஸ்லாம் இருக்காதுல்ல. ஸோ அங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அவனுக்கு வந்து டைம் போகணும்ல. அங்கே வந்து பயப்புள்ள வாத்தியாக இருக்குது. ஜேகே டேங் வந்து வேணான்னு சொல்லியிருப்பார். பட் டேங் ஜேகே வந்து கேட்க மாட்டான். எனக்கு ஆஃபீஸ்க்கும் போகலடா, எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது, நான் வந்து இந்த ஒர்க்காச்சும் பார்க்குறேன் அப்படின்ட்டுருப்பாங்க. ஓகே, இவன் தனியாக இருந்தால் ஏதாச்சும் யோசிப்பான். அதுக்கு அவன் இந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டேங்கை வந்து விட்டுருப்பார். ரொம்ப நார்மலாக போகுது. டேங்காக ஜேகே வந்து வெயிட் பண்ணுறதும், ஜேகே குக் பண்ணுறதும், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றதும். ஸோ அந்த மாதிரி அவனோட டேஸஸ் வந்து ரொம்ப நார்மலாக போயிட்டு இருக்குது. ஹக் பண்ணுறது, அப்பப்போ கிஸ் பண்ணுறது, அதை தாண்டி அவங்க போல் ஹக்கு, கிஸ்ஸு, ரொமான்ஸு. ஸோ இந்த ஸ்டேட்டில் தான் 2 பேரும் இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் போகுது. இப்போ வந்து அவனுக்கு வந்து புக் பப்ளிஷ் பண்ணுற அந்த டைம். ஸோ வந்து நம்ம டேங் அதில் கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கார். இந்த டைமில் அவன் பிஸியாக இருப்பான். பட் இன்றைக்கி வந்து அவனோட லைஃப் ஸ்டோரியில் அது பப்ளிஷ் ஆக போதில்லை. பட் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நம்ம டேங் ஜேகேவால் அதை புரிஞ்சிக்க முடியுது. பட் இருந்தாலுமே இவ்வளோ நாள் ரொம்ப ஒன்றா இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து புக் வந்து பப்ளிஷ் ஆக போகுது. இன்றைக்கி நைட் வந்து ஒரு 8-9 மணி போல் இருக்கும். நம்ம ஜங்குக்கு வந்து டேங் கால் பண்ணுறாரு. சொல்லு ஜங்கு, என்னாச்சு தயங்க, ஏன் வீட்டுக்கு வரல? இல்லைடா, நாளைக்கு புக் பப்ளிஷில், ஸோ அதை கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக போயிட்டு இருக்கு, என்னால் வீட்டுக்கு வர முடியுமான்னு தெரியல, நீ வந்து சாப்பிட்டு வந்து தூங்கிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. பட் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து தூக்கம் இல்லை. அவன் அப்படியே உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து அவனுக்கு வந்து புக் பப்ளிஷ் பண்ணுற அந்த இது வந்து போயிட்டு இருக்குது. இங்கே வந்து டேங்கு ஜேகேக்கு சுத்தமாக தூக்கம் வரவே இல்லை. அப்படியே உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 16 மணி போல் தான் நம்ம ஜேகே டேங் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. டோர் ஓப்பனில் இருக்குது. உள்ளே போய் பார்க்குறாங்க. நம்ம ஜேகே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. டேங் உள்ளே போய்ட்டு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணேன். ஜேகே வந்து வந்துட்டு டேங் அப்படின்ட்டு ஜேகே டைட் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜேகே டேங் வந்து ஹக்கை பிரேக் பண்ணிட்டு டேங் ஜேகே பார்க்குறாங்க. டேங் ஜேகேயோட ஐஸை பார்க்கவும் அவன் ஐஸ் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. கண்ணில் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கவும் டேங்க்கு ஒன்றும் புரியல. டேங் வந்து ஜேகே கண்ணத்தில் கை வச்சுட்டு, என்னாச்சு ஜங்குக், ஏன் ஐஸ் எல்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, டேங் வந்து ஜேகே வந்து ஒன்றும் இல்லை, நீ எதாச்சும் சாப்பிட்டியா, நான் போய் உனக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு எழுந்து போக, அப்போது டேங், நைட்லாம் நீ தூங்கலையா ஜங்குக் அப்படின்ட்டு கேட்க, இல்லையே நான் தூங்கினேன் டேங் அப்படின்னு சொல்லவும், போய் சொல்கிறேன், நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன், நான் தான் சொன்னல ஒர்க் முடிய டைம் ஆகும், நான் வந்துடுறேன், நீ தூங்குன்ட்டு, ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேங், நான் தூங்கினேன், இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு போக, அப்போட்டே என்ன ஆச்சு இந்த பையனுக்கு, ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயே வந்து யோசிக்கிறாங்க. ஸோ 2-3 நாளாக பார்க்குறாங்க. என்னன்னு தெரில, ஜேகேவுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து அகெயின் வந்து அதே மாதிரி சேஞ்சஸ் தெரியுது. இவன் திருப்பி பழைய மாதிரி ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு நாள் கூப்பிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. ஜங்குக், சொல்லுதேன், இங்கே வந்து உட்காரு அப்படின்ட்டு ஜேகே வந்து உட்காராங்க. என்னாச்சு, ரொம்ப நர்வஸாக இருக்க? ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லையே, என் பழைய ஜங்குக் மாதிரி எனக்கு தெரியலையே. என் பழைய ஜங்குக் இவ்வளோ நர்வஸாக இருக்க மாட்டான். அவன் எல்லாத்தையுமே போல்டாக ஃபேஸ் பண்ணுவான், போல்டாக பேசுவான். என் மூஞ்சிக்கு நேராகவே போல்டாக பேசினவன் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜேகே, அது வந்து சாரி டேங், நீ சாரி கேட்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, நீ முன்னாடி எப்படி இருந்தேங்கிறத உனக்கு நான் ரிமெம்பர் பண்ணி காட்டுறேன்.
ஸோ எதுவாக இருந்தாலும் போல்டாக சொல்லு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லு என்ன தான் பிரச்சனை உனக்கு, ஓப்பனாக சொன்னால் தான் எல்லாமே தெரியும். அப்போது ஜேகே உடனே டேங்கிட்ட, தயாங் ஐம் ரியலி சாரி தயாங், நான் வேணும்னு பண்ணலை, அது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்க, அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து ஜேகே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் தானே டீச் பண்ணிருக்காங்க. ஸோ டீச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த ஊருக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து ஒரு பொண்ணு ஜஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அமெரிக்காவிலேருந்து வந்திருப்பாங்க. ஜங்குக் தான் பார்க்கறதுக்கு செம்ம ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸம் அந்த மாதிரிலாம் இருப்பான் பையன். இப்போ வில்லேஜ்லலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவனுக்கு புழுக்கமாக இருக்கவும் அவன் டாப்பில் 2-3 பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு அப்படி தான் வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூலில் இருக்கும்போது டப் டாப்பாக தான் இருப்பாங்க, ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பா. அந்த ஃபோட்டோ வந்து அந்த பொண்ணு அது தெரியாமல் எடுத்திருக்கோம். அது வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகிருக்கும். ஸோ கேப்சர் ஆகும். நெக்ஸ்ட் டே அந்த ஃபோட்டோலாம் அந்த பொண்ணு வாஷ் பண்ணி பார்க்கும்போது அதில் உள்ள அந்த ஜேகேயோடைய ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து இவன் என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து அந்த ரோட் சைடு வந்து போயிருக்கும். அதே மாதிரி ஜேகே வந்து கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நடந்து வந்திருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போய் பேசுது. இங்கிலீஷில் தான் போய் பேசுது. ஜங்கு கிட்ட ஹாய் ஹேண்ட்ஸம் அப்படின்னு போய் பேச ஜேகே வந்து அந்த பொண்ணு பார்க்குறாங்க. ஹாய், ஐ ஆம் எமிலி, பை த பை வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்க ஜேகே எதுவுமே சொல்லாமல் முன்னாடி போகிறாங்க. ஏ ஹேண்ட்ஸம், ஐ லைக் இட்டு அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவன் போகிறான். நீ திமிராக போகிறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் ஜேகே எதுவுமே சொல்லவே இல்லை. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த டே வந்து விட்டுடுறா. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு அதே மாதிரி வந்து பண்ணியிருப்பா. ஜேகே வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே வரா. ஜேகே எப்போவுமே எல்லா பொண்ணுங்கள்ட்ட கேட்குற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டேயும் நீ சிங்கிளாக கமிட்டடா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு வந்து நான் சிங்கிள் தான். அப்போ வந்து ஜேகே வந்து ஓ யாராச்சும் க்ரஷ்ஷு மேரேஜ் ஸோ அந்த மாதிரி ஆச்சு அதெல்லாம் கிடையாது, நான் சிங்கிள் தான். என்ன பண்ணிட்டுருக்க? ஜஸ்ட் ஃபோட்டோகிராஃபர், ஃப்ரீலான்சர் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஜேகே பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் யூஎஸ்ஏல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜேகே ஓகே, யூஎஸ்ஏல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது யூஎஸ்ஏல ஒரு ஃபார்மலில் அப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபார்மல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். அதுக்கு அப்பா இருக்கிற இடத்துல போய் நீ பார்க்கலாம்ல. இன்னும் அங்கே போனாக்கா அப்பா தொணன்னு ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பாங்க, எனக்கு இரிட்டேட் ஆகும். அப்படி என்ன பேசுவாங்க, எப்படி இருக்குமா, என்ன பண்ணுற, நல்லா போதா, சாப்பிட்டியா, இது சாப்பிட்றியா, அது சாப்பிட்றியான்னு ஒரே போரிங் கருத்து கட்டுவாங்க. ஓ பாசமாக அவங்ககிட்ட பேசுகிறது உனக்கு போரிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் சலிச்சிக்க. ரிச் ஃபேமிலியா? சேச்சே ரிச் எல்லாம் கிடையாது, ரிச் ஆகிறதுக்காக தான் ட்ரை பண்ணுற ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஜேகேவுடைய கணத்தில் கை வைக்கவும் இவனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, இவன் பணத்துக்காக தான் நம்மக்கிட்ட வந்து அடி போகிறான்ட்டு. இவனோ ஹொமாய் அப்படின்னு கேட்க, யா ஐ நோ, எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் டே என்னோடய ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா நீ யாரும் என்னென்னு சர்ச் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ அப்புறம் ஊருக்குள்ளே கேட்டவன் பேர் என்னன்னு ஜங்குக்னு சொன்னாங்க. அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இவ்வளோ ஹாட்டான பையன் இந்த ஊரில் என்ன பண்ணுறான்ட்டு. கூகுளில் ஜங்குக்குன்னு போட்டு உன்னுடைய பயோகிராஃபி எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதனால் ஓ அப்படியா, ஸோ இப்போ நீ கூட இருக்கணும், நான் உனக்கு வந்து பே பண்ணணும், கரெக்ட்? நீ உடனே பே பண்ணணும்னா கிடையாது, நீ கூட ஒன் டைம் ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு சரி வா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கணும் இந்த மாதிரி இது தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து சொல்லவும் டேங் வந்து தலையை கை வச்சுட்டு, இவன் இன்னும் மாறவே இல்லையா, இவன் சேஞ்ச் ஆகணும் தானே நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்தேன், இங்கே வந்து அப்படின்னு மனசுக்குள்ளே பேச. அப்போ டேங் ஜேகே உடனே தயாங் வேணும்னு பண்ணல தயாங், அது அது வந்து என் ஜோக்கு இப்படி பண்ணுற, உனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா அந்த பொண்ணுகிட்ட இஷ்டம் இல்லைன்னு சொல்லு, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லு, கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறா, நான் இருக்கேன் இல்லைடா, அதை விட்டுட்டு என்ன சொல்லியிருந்தாலும் அவள் போயிருக்க மாட்டாள். அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அவளுகளுக்கு அது வேணும். பாரு ஐம் சாரி தயாங் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்ல. அப்போது டே வந்து அவனுடைய ஃபேஸெல்லாம் தொடச்சிட்டு அவன் ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டு, ஓகே நீ சாப்பிட்டியா டயாங், நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். அது இன்னும் இல்லை, சாப்பிட்லாம் வா அப்படின்ட்டு அவன் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஜேகே தயாங் ஃபேஸே பார்க்குறாங்க. ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்குது. ஜங்குக்கு வந்து அவன் மேலே அவனுக்கு கோவம். ஜேகே
டேங்கை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமேன்னு சொல்லிட்டு அவன் மேலேயே அவனுக்கு கோவமாக இருக்குது. அப்போது ஜேகே மெதுவாக டேக்கிட்ட தயாங்கது பேசாத ஜங்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடு சாப்பிடு அப்படின்னு சொல்லும். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. இந்த விஷயத்தை எங்கே பண்ண, அது எங்கே பண்ண, நம்ம வீட்டுக்கு பேக் சைடு ஒரு ஸ்டோர் ரூம், அப்போ இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு எனக்கு தெரியல. அப்படி இல்லை, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சாப்பிட்றாங்க. ஜேகே என்ன தான் நார்மலாக இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணாலும் அவனுக்குள்ளே அது இருக்குல்ல அந்த சைக்கோத்தனம், அது எப்படி வந்து ஜேகேக்கு டேங்க் வந்து போக வைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. ஜேகே வந்து டேங்கை வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஜேகே தயாங் நான் என்ன சொன்னாலும் கேட்பல சங்கு, கேட்பேன் தயாங் அப்போ வா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க. டாக்டர் என்னென்னு கேட்குறாங்க. இவன் வந்து ஜேகே வெளியே நிற்க வச்சுட்டான். ஜேகே பற்றி டேங்க் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. மென்டலி கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான். ரொம்ப டீப்பாக எடுத்து சொல்லலை, மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அவனுக்கு வந்து நிறைய தாட்ஸ் வருது, அதாவது மற்றவங்கள ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருது அவனுக்கு. அது அவங்ககிட்ட சொன்னால் ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிசன் மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லும். ஓகே, இது நிறைய பேருக்கு வர ஒரு விஷயந்தான், ஸோ இது வரி பண்ணிக்காதீங்க, இது நம்ம க்யூர் பண்ணிடலாம், நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம், அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு அழைச்சிட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்குது. 155 டே நம்ம டேங்கை பார்க்கறதுக்காக ஜேகே பார்க்கறதுக்காக டே வந்து வீட்டில் என்ன ஃபுட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஜேகே வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க. அப்போ டே என்னாச்சு ஜங்குக்கு, ஏதாச்சும் பையனாக இருக்கா என்ன? அப்போ ஜேகே தயாங் அப்படின்னு கை கொடுக்க டேயுமே கை கொடுக்குறாங்க. தயாங் எனக்கு ஒன்று மென்டல் மாதிரி ஃபீல் ஆகுது தயாங்க, சம்டைம்ஸ் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னால் இது பேர் பண்ண முடியலடா, நான் பைத்தியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல. ஐ நோ நீ பைத்தியெல்லாம் கிடையாது, பட் மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கடா, அது உனக்கு புரியுதா இல்லையா? தயாங்க ப்ளீஸ் எனக்காக நமக்காக நான் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜங்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகேமே வந்து வேறு எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்கான், ட்ரீட்மெண்ட்க்கு கோஆப்ரேட் பண்ணுறான். ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஓரளவுக்கு ரொம்ப ஒரு 18% வந்து க்யூர் ஆகிட்டாங்க. அப்போ டாக்டர் டேங் டாக்டர் கிட்ட டாக்டர் சொல்லுங்கள் தயாங், நான் ஜேகே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமா? யா ஷூர், பட் கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக மாதம் நீங்கள் கூப்பிட்டுட்டு வரணும். 18% தான் க்யூராக இருக்கார், இன்னும் 28% இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த மாதிரி தாட் வருதுன்னு அவர் சொன்னார் அப்படின்னாக்கா மறக்காமல் இங்கே அழைச்சிட்டு வாங்க, அப்புறம் இந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுங்க, கண்டிப்பாக க்யூர் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஜேகே சொல்லு தயாங் வீட்டுக்கு போகலாமா? போகலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேச சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனேமே அப்போ ஜேகே கிட்ட ஜங்குக் சொல்லு தயாங், நம்ம ஏன் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற? என்ன திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் தெரியல பண்ணிக்கணும்னு தோணுது. உனக்கு ஓகே இல்லையா? எனக்கு ஓகே தான் தயாங், பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே வேணாம், நம்ம பழைய இடத்துல போய். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான், போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரின்ட்டு வந்து பழைய இடத்துக்கு வந்து போகிறாங்க. அவங்க டேங்கோட வீட்லேயே போய் பேசுகிறாங்க. ஸோ நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் வச்சுட்டு டேக்குக்கு 2 பேருக்குமே வந்து சுமூகமாக வெட்டிங் வந்து முடியுது. வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு வந்து டேக்குக்கு 2 பேருமே வந்து அந்த வீட்டில், அதாவது ஜங்கு கூட வீடு இருக்குல்ல, பழைய வீடு, ஸோ அந்த வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க. அப்போது தேங்க வந்து ஜேகிட்ட ஜங்குக்கு சொல்லு தயாங், இந்த வீட்டில் எவ்வளோ மெமரிஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும், இப்போது ரூமில் தான் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஜேகே வந்து டேங் வந்து பேக்கப் பண்ணிக்கிறாரு. டே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஆமாம் நிறைய மெமரிஸ் இருக்குது தயாங் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லவும், டே சிரிச்சிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போது ஜேகேமே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. அன்றைக்கி நீ எவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண தெரியுமா? அப்புறம் எப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்ட்டு ஜேகே கேட்க, நீ இவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணியிருந்தாலும் நானும் தெரிஞ்சு தான் எல்லாம் பண்ணேன், இடையில லவ் யூ தயாங்னு சொன்னேன், அந்த ஒரு வார்த்தை தான் இப்போது இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆனால் கண்டிப்பாக உன் இடத்துல யார் இருந்தாலும் கண்டிப்பாக போயிருப்பாங்க தயாங், என்ன சொல்கிற? ஆமாம், ஒருத்தன் சைக்கோன்னு தெரிஞ்சு ஏன் லவ் பண்ணுவா சொல்லு? நீ லவ் பண்ண, நான் உன்னை எவ்வளோ வேர்ட்ஸ் வச்சு ஹர்ட் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்படுத்திருந்தாலும் நீ இப்போ வரைக்கும் என் கூட இருக்க அப்படின்னு சொல்ல, தேங்க வந்து ஜேகேயோடைய கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு, பிகாஸ் ஐ லவ் யூ, உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுறேன். எல்லோரும் உன்னோட வெளி தோற்றத்தை பார்த்துருப்பாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, உன் மனசை பார்த்தேன்.
நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ வெளியில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ எப்போவுமே ஒரு குழந்த தான். நான் உனக்கு குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். நமக்குன்னு ஒரு குழந்த வந்துச்சுனாக்கா அந்த குழந்தைய நான் என்ன பண்ணாலும் அடிப்பேன், திட்டுவேன். பட் அந்த குழந்தைய நான் விட்டு போக மாட்டேன்ல, அந்த மாதிரி தான் நீ என்னோடய குழந்தை. ஆனால் என் அம்மா நான் அப்படி நினைக்கல தயம். இங்கே பாரு, உன் அம்மா வீடு, நான் இருக்கேன், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும். ம் ம் அப்படின்னு சொல்ல 2 பேருமே வந்து அன்றைக்கி நைட் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க டேஸஸ் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. ரொம்ப பர்ஃபெக்டாக க்யூர் ஆகிட்டாங்க. எங்கே போனாலும் மோஸ்ட்லி டே கூட போவாங்க. அதான் பிஸ்னஸ் நிறையா இருக்குல்ல, ஸோ மோஸ்ட்லி வெளியில் போகிற இது இருக்காது. பட் ரொம்ப ரொம்ப டீப்பான பிஸ்னஸ், முக்கியமான பிஸ்னஸ்க்கு மட்டும் ஜேகே வந்து போவாங்க. அந்த டைம் டேங்க் பையில் கூட போவான். எனக்கு கொஞ்சம் பயம். பட் ஜேகே பொறுத்த வரைக்கும் அவன் கூடவே இருக்கணும். ஏன்னா அவனுமே மேடை லவ் பண்ணுறான். அவனுமே வந்து கூட இருக்கணும்னு ஆசைப்படுவான். ஸோ அதனால் வந்து குக் 2 பேரும் தான் எங்கே போனாலும் ஒன்றா தான் வந்து போவாங்க. ஸோ புக்ஸு நல்ல ஒரு ரைட்டராக நம்ம டேங் வந்து ஆகிட்டாங்க. ஜங்குக் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாரு. டேங் அவனோட லைஃப் ஸ்டோரி வந்து எழுதியிருப்பான்ல, ஸோ அதை பார்ட் 2ன்னு எழுதி பார்ட் 2வில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அந்த பைப்பில் வந்து ஸ்டோரியாக போட்டிருக்கோம். ஜேகே தான் அதை பார்த்துருப்பான். டேங் வந்து என்ன பார்க்குற, ஏன்டா இவ்வளோ மோசமான சைக்கோவாக காமிச்சு வச்சுருக்க, நீ என்னென்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஆடியன்ஸை கவர் பண்ணணுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டிங் போடணுண்டா, அதுக்கு நீ இப்படியாடா டே, நான் ஒன்லி ஆசிட் மட்டும்தான்டா, அதை நீ என்கிட்ட தைரியமாக சொல்கிற பார்த்தியா, அது நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் தையா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிருக்கோம். அது சரி சரி சரி, ரொம்ப ஓவராக பேசாதடா, முடியல, கேட்க முடியல, என்ன நான் பேசுறதுனால கேட்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சண்டை போட சிரிக்கிறாங்க. நீ ரொம்ப மாறிட்ட ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன மாறிட்டேன், ஆமாம் முன்னமெல்லாம் கடை தெரியுமா என் ஜங்குக், இப்போ ரொம்ப க்யூட்டாக பண்ணிட்டுருக்கான், அப்படியே தூக்கி கொஞ்சோண்டு போல இருக்குது, கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கிட்ட வர ஹேங் வந்து ஜேகே பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவன் ஓடுறாங்க. சொல்லதாண்டா, எனக்கு சீரியஸாக எனக்கு இந்த ஒன் ஷாட்டை முடிக்க மனசு இல்லை. பட் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் போச்சுன்னாக்கா மினி எஃப்பாக போயிடும். ஸோ அதனால தான் இதை நான் வந்து இங்கேயே வந்து earn பண்ணிக்கிறேன். ஓகே, லவ் யூ ஆல், பாய்.